காங்கிரஸை வளர்த்த குடும்பம் எங்கள் குடும்பம். ஒரு காலத்தில் நான் அண்ணாமலையும் திமுக மேலையும் பற்றுதல் வச்சு ஒரு 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து கோகையால் அண்ணாவுக்கு முன்னாடி பேச போகிறேன். அதனால் காங்கிரஸ் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. காமராஜர் பிறந்த நாளில் அவருடைய பெருமையை சொல்லும்போது அறிஞர் அண்ணாது போல எளிமையா நேர்மையா ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தியாக சிகரம் ஆவார். அவருக்கு வேண்டிய ஒரு நண்பர் அவர் வீட்டுக்கு சென்று 2 நாள் அங்கே இருந்து விட்டு அவர் முதலமைச்சர் பதவியை உதறிவிட்டு வந்தவர். 2 முறை வடபுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் தலைவர்களும் எம்பிக்களும் காமராஜரை போற்றி வணங்கி மதித்தார்கள். ஆக அவர் வாழ்வில் இவ்வளவும் சாதித்திருக்கிறாரே. இல்லப்பா யாரோ ஆபீசர் வந்தாங்க, உடனே கூப்பிட்டு யாரையாங்க கலெக்டர் வர சொல்லியா, இதெல்லாம் கழட்டிட்டு போக சொல்லு. விருதுநகரிலே பிறந்த தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தியாக சிகரம் ஆவார். 8 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். 42 ஆகஸ்ட் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை மும்பை மாநகரில் காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்று குரல் கொடுத்து வெள்ளையனே வெளியேறு என பிரகடனம் செய்த பின்னர் நாடெங்கும் காங்கிரஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். மும்பையிலே இருந்து ஒரு தொடர் வண்டியிலே வந்த காமராஜர் அவர்கள் சென்னைக்கு முந்தைய அரக்கோணத்திலே முந்தைய ஒரு தொடர் வண்டி நிலையத்தில் இறங்கி அவருக்கு வேண்டிய ஒரு நண்பர் அவர் வீட்டுக்கு சென்று 2 நாள் அங்கே இருந்து விட்டு யாருக்கு தெரியாமல் ரகசியமாக விருதுநகருக்கே வந்து எல்லா இடங்களுக்கும் புரட்சி செய்வதற்காக அவர்களை தயார்படுத்தி ஏவி விட்டு அதற்குள்ள காவல்துறை இன்ஸ்பெக்டர் எத்தனை நாள் வேணால் இருங்க சார், இல்லை நான் ரெடி ஆகிட்டேன் போகலாம் அப்படி ஜெயிலுக்கு போனவர். அவர் நேர்மையின் சிகரமாக இருந்தார். பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் திறக்க காரணமாக இருந்தார். கல்விச்சாலையே இல்லாத கிராமங்களுக்கு கல்விச்சாலை கொண்டு வந்து அமைத்தார். அவர் புகழின் உச்சத்தில் இருந்தபோது பெரும்பான்மையோடு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரசுக்கு வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்ற கவலையில் ஒரிசாவில் புவனேஸ்வரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் இக்காங்கிரஸை இப்பொழுது நாம் ஊக்குவித்து வளர்க்க வேண்டும், அதற்கு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ராஜினாமா செய்துவிட்டு கட்சி வேலை செய்ய வேண்டும். முன்னுதாரணமாக நான் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அறிவித்து விட்டு வந்த பிறகு கே பிளான் என்று சொல்லப்பட்டது. அவர் முதலமைச்சர் பதவியை உதறிவிட்டு வந்தவர். 2 முறை நேரு அவர்கள் மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை தலைமை அமைச்சராக தேர்வு செய்வதற்கும், டாஸ்கண்டிலே லால் பகதூர் சாஸ்திரி மறைந்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை தலைமை அமைச்சராக்குவதற்கும் அவர்தான். மொராஜி தேசாய் எவ்வளவோ முயன்றும் ஒன்றும் நடக்கவில்லை. வடபுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் தலைவர்களும் எம்பிக்களும் காமராஜரை போற்றி வணங்கி மதித்தார்கள். ஆக அவர் வாழ்வில் இவ்வளவும் சாதித்திருக்கிறாரே. அவர் மறையும் போது ஒரு 200-300 ரூபா பேங்கில் இருந்தது. ஒரு 6 வேஷ்டி, 6 கதர் சட்டை, 6 கதர் வேட்டி, 6 கதர் துண்டு, இதுதான் இருந்தது. அப்படி நாணயம், நேர்மை, பொது சேவை இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தார். இந்தி திணிப்பையும் உள்ளூரை எதிர்த்துத்தான் அவர்
ஆங்கிலம் வேண்டாது என்று யாரோ சொன்னபோது அண்ணாவிடம், இங்கிலீஷ் போச்சுன்னா இந்தி வந்து குதிக்கிடும்னே, இந்தி வந்து குதிக்கிடும். அது அவர் மொழியில் எளிதாக விளக்கும்படி அவர் சொன்னவர். அவருடைய வீட்டில் தண்ணீர் குழாயை கொண்டு வந்து ஆர்டிஓ பொருத்தி வச்சு இணைச்சி வச்சுட்டு ஏதோ சில வேலை செஞ்சுட்டு போயிட்டான். இவர் போயிருக்காரு, என்னம்மா இதெல்லாம் புதுசாக இருக்குது. இல்லைப்பா யாரோ ஆஃபீஸர் வந்தாங்கன்னு. உடனே கூப்பிட்டு யாரையாங்க கலெக்டர் வர சொல்லியா, இதெல்லாம் கழட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டார். அவர் 54 முதலமைச்சரான போது ராஜாஜி அவர் அரசு வீழ்ந்து அவரை தேடி முதலமைச்சர் பதவி வந்தது. குடியாத்தம் தொகுதியில் முதலமைச்சரான பிறகு போட்டியிட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள், குணாளா குலக்குழந்தே நீ வெற்றி பெற வேண்டும், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவும் ஆதரித்தார், பெரியாரும் ஆதரித்தார். அவர் முதலமைச்சராய் ஒரு 4 மாதம் கழித்து தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது அவர் எங்கள் ஊர் வழியாக செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் என்னுடைய பாட்டனார் காங்கிரஸை வளர்த்த காரணத்தினால் அவர் சுற்றுப்பயணம் எங்கள் ஊர் வழியாக அமைத்து கொண்டு ஒரு 11 மணிக்கு எங்கள் வீட்டு வாசலிருந்து இறங்கினார். பெரிய பந்தல் போட்டிருந்தோம். நான் 10 வயசு பள்ளிக்கூடத்து பையன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசியிருப்பார். கூட வந்தவங்க எல்லாரும் சேர்த்து சிவகாசி சமயக்காரங்களை கொண்டு வந்து பெரிய நான் வெஜிடேரியன் இருந்து பிரியாணி பிரியமாக சாப்பிடுவார். சாப்பிட்டு அவருக்காகத்தான் எங்கள் வீட்டில் குளியலறையும் நவீன கழிப்பிடம் கட்டினோம். முதலமைச்சர் வந்து தங்க போகிறாருன்னு மாடியில் அவர் படுக்கிறதுக்காக வெல்வெட்டு மெத்த தலையான ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போலீஸ் டிஎஸ்பி வந்தார். இதெல்லாம் பிறந்த சீஃப் மினிஸ்டர் யூஸ் பண்ண மாட்டார். அவரே ஒரு ஜமுக்காலம் ஒரு தலையான வச்சு படுக்க கொண்டு வருவார். அதில் தான் படுப்பாருன்ட்டாங்க. அதே மாதிரி மேலே சாப்பிட்டுட்டு போயிட்டார். என்னைய எங்கள் ஊரில் முக்கியமான கூட்டிகிட்டு மாடிக்கு போனாங்க. அவர் படுக்க போகிறாரு. வாசலுக்கு வெளியே பெரிய ஈச்சரை போட்டு கேட்டி கோசல்றாம். காலை நீட்டி ஜிப்பாக இது வரைக்கும் இருக்கும், முழங்கால் வரைக்கும். என்ன அப்படின்னா, இந்த வீட்டு பையன் முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். காமராஜே, இந்த வீட்டு பையனா உன் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வந்திருக்கான். அவர் சட்டையை கழட்டி ஆணியில் தொங்க போட போகிறவர் சட்டையை திரும்ப மாட்டிக்கிட்டு என்னை பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். நான் அரசியலுக்கு வருவேன்னு நினைக்கல. அந்த ஃபோட்டோவை பாதுகாத்து வைக்க தெரியலை. அதை வச்சு அதை ஃபோட்டோவை வந்து வீட்டை கொடுத்தாங்க. எங்கள் பாக்கியம் அவர் அங்கே தங்கி மத்தியானம் 2 மணி நேரம் தூங்கி ஓய்வு எடுத்து சாயங்காலம் பச்சை தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு திரும்ப ஒரு ஸ்வீட் காரம் சாயங்காலம் சாப்பிட்டு 6 மணிக்கு மேலாம் வீட்டு போனார். முதலமைச்சராகி ஒரு 4வது மாதம். அவர் பெருந்தலைவர் காமராஜர் தியாகச்சுடர், மிக உயர்ந்த மனிதர். என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்லிடுறேன். நான் பிரசிடென்சி காலேஜினுடைய ஆரேட்டர், தமிழ் பேச்சு போட்டிகளுக்கு கல்லூரியினுடைய பேச்சாளர். நிறைய கப்பு வாங்கி ஜெயிச்சு கொடுத்துருக்குறேன். ஒரு நாள் எங்கள் பிரின்சிபால் கூப்பிட்டார், பிஜிஎல் சுவாமி. சுந்தரவடிவேலு வைஸ் சான்சலர் துணைவேந்தர் ஒரு தகவல் அனுப்பியிருக்காரு. ஆகஸ்ட் 15 ஒரு 10,000 மாணவர்களை ராஜாஜி மண்டகாலுக்கு எதுக்கு திரட்டுறாங்க. அந்த மாணவர்கள் மத்தியில் பெருந்தலைவர் காமராஜர் வந்து பேச போகிறாரு. ஒரு வரவேற்புரை ஆற்றுறதுக்கு நல்ல பேச தெரிந்த ஒரு பையனை அனுப்பி வைங்கன்னு கேட்டிருக்காரு துணைவேந்தர். நீ போயிட்டு வா அப்படின்னாரு. நான் நல்ல கதர் சிலுக்கு தான் லைட் மஞ்சள் கலர் போட்டுட்டு நான் போனேன். சுந்தரவடிவேலு, இந்த பையன் தான் பிரசிடென்சி காலேஜ் வந்திருக்கானா? சரி தம்பி உட்கார், வருவார் சிஎம். சிஎம் இல்லை, தலைவர் வருவார். தலைவர் வந்தார். கூட்டம் ஒரே கைதட்டல். அதான் ஒரு 8-9 நிமிஷம் பேசுகிறேன். பலத்த வரவேற்பு கைதட்டல் இருந்தது. காமராஜ் ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பார். பேசிட்டு அவர் போயிட்டார். சுந்தரவடிவேலு நேராக என்னை பார்த்து வந்து, நன்றி, மிக்க நன்றி, நல்லா பேசினேன் அப்படின்னாரு.
சரின்னா விக்டோரியா ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். மாநில கல்லூரி விடுதிக்கு. ஃபஸ்ட் இயர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. காலையில் 7 மணிக்கு என் ரூமுக்கு முன்னாடி ஒருத்தர் சிவந்த மேனி கதர் ஜிப்பாக போட்டுட்டு வந்து நின்னார். நான் அவர்கிட்ட உள்ளே வாங்க சார், நீங்கள் என்ன யாரை பார்க்க வந்தீங்க? உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னன்னு கேட்டேன். இல்லை, நான் வந்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர், என் பேர் அஜீஸ். நேற்று பெருந்தலைவருக்கு உங்கள் பேச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களை கூட்டி போகணும் வந்த சத்தியமூர்த்தி பவனுக்கு. நீங்கள் காங்கிரஸில் மாணவர் இயக்கத்தை வந்து சேரணும் அப்படின்னாரு. ஐயா மன்னிச்சுக்கணும், தப்பாக நினைக்காதீங்க. காங்கிரஸை வளர்த்த குடும்பம் எங்கள் குடும்பம். ஒரு காலத்தில் நான் வந்து அண்ணா மேலேயும் திமுக மேலேயும் பற்றுதல் வச்சு ஒரு 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து கோகலையால் அண்ணாவுக்கு முன்னாடி பேச போகிறேன். அதனால் காங்கிரஸ் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் திமுகவில் ரொம்ப தீவிரமாக பற்றுதலோடு இருக்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப ஏமாற்றத்தோடு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். இது என் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். 1964 ஆகஸ்ட் 15 காமராஜருக்கு முன்னாடி பேசுகிறேன். ஆகஸ்ட் 21 அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடி கோகலே ஹாலில் இந்திய எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் பேசினேன். அண்ணா அன்றைக்கி ராத்திரியில் நுங்கம்மாக்கா வீட்டுக்கு போய் நாங்கள் மாணவர் தலைவர்களோடு நான் போனப்போ நல்லா பேசுனேன்னு சொன்னார். இது எனக்கு ஒரு அனுபவம். காமராஜரை போல யாரும் இருக்க முடியாதுங்க. அண்ணா அது மாதிரி இருந்தார், எளிமையாக இருந்தார். அவர் வீட்டை கொண்டாந்து புதுசாக சோஃபாக்கள் கொண்டாந்து கரெக்டு போட்டார். வெளியே எங்கேயோ சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தவர், என்ன ராணியான புதுசாக இருக்குது இந்த சோஃபாலாம். ஆஃபீஸர்கள் வந்தாங்க, போட்டிருக்காங்க. உடனே கூப்பிட விட்டார் செக்ரட்டரி விட்டு, எல்லாம் எடுத்து போக சொல்லியா. ராணி இந்த முதல் மந்திரி பதவி போல உடனே சோஃபாலாம் தூக்கிட்டு போயிடுவான், என்ன நமக்கு இருக்கிற வீட்டில் இருக்க பெரம்பலூர் காலியே போதும் அப்படின்னு இருந்தார். அவருக்கு வயிற்று வலி வந்து அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்க முடியாமல் பிறகு பார்த்தா புற்றுநோய். அமெரிக்காவில் போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மில்லர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தார். அவர் ரொம்ப மெலிஞ்சிருந்தார். நாங்கள்லாம் விமான நிலையத்திலேருந்து அவரோட கலைஞர், நாவலர், மதியழகன் எல்லாம் அண்ணாவோட வரும்போது பார்த்து கண் கலங்கிட்டோம். மாணவர்களாக நாங்கள் ஒரு 10 பேர் அறிஞர் அண்ணாவை பார்க்க போனோம் நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு. மாடியில் ஒரு ஜன்னல் ஓரமாக இந்த ஒரு பனியன், முண்டா பனியன் மாதிரி பனியன் இப்படி போட்டுருப்பார் கதரில், அதை போட்டு உட்காந்துருந்தார் அண்ணா. ஒரு 15 நிமிஷம் நாங்கள் மாணவ எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போது அவ்வளவு எளிமையாக அவ்வளவு நேர்மையாக இருக்கிறவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய வளர்ப்பு பிள்ளைகள் அந்த செக்ரட்டேரியட்டையே பார்த்தது கிடையாது, முதலமைச்சர் ரூமை பார்த்தது கிடையாது, அந்த கோட்டை பக்கமே தலை வச்சது கிடையாது. அப்படி அண்ணா இருந்தார். காமராஜர் பிறந்த நாளில் அவருடைய பெருமையை சொல்லும்போது அறிஞர் அண்ணாது போல எளிமையாக நேர்மையாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுங்கிறது காலத்தால் அழிக்க முடியாத புகழாக இன்னும் எண்ணற்ற ஆண்டுகளுக்கு அது நிலைத்து நிற்கும். அவர் அரசியலில் யாரை போல் இருக்க வேண்டும் என்றால் காமராஜரை போல் இருக்க வேண்டும், அறிஞர் அண்ணாவை போல் இருக்க வேண்டும் என்றுதான் என்னை பொறுத்தமட்டில் சொல்வேன். இந்த நாள் ஜூலை 15 தியாகச்சூடர் பிறந்த நாள் மட்டுமல்ல, தனித்தமிழ் இயக்கம் கண்டு வடமொழியை அது இங்கே தமிழகத்தை ஆக்கிரமிக்க முனைந்த போது பண்டை தமிழ்நாடும் தமிழர்களும் ஆரியரும் என்று ஒரு பெரும் கூட்டத்திலே பேசியதோடு நூலும் எழுதினார். தமிழர் நாகரிகம் என்று பேசினார், திராவிடர் நாகரிகம் என்று பேசினார். திராவிட போலி தமிழ் தேசியவாதிகள் எங்கே திராவிடம் என்று கேட்கிறார்கள், மறைமலையடிகள் இதற்கெல்லாம் சவுக்கடி கொடுப்பதைப் போல அப்பொழுது மணிக்கணக்காக பேசியிருக்கிறார். தனித்தமிழ் இயக்கம் கண்டார். அவருடைய அருமை மகள் நீலாம்பிகை அம்மையார் 38 நவம்பர் 13 ஒற்றைவாடை அரங்கில் இந்திய எதிர்ப்பு கருத்தரங்கம் நடந்தபோது
மகளிர் மாநாடு நடந்தபோது அப்பொழுது நீலாம்பை அம்மையார் தலைவராக இருந்தார். அந்த மாநாட்டுக்கு நாட்டுக்காகவே சேவை செய்கிறாரே தந்தை பெரியார், தன்னலமின்றி நாட்டுக்காகவே தென்னை மரங்களை எல்லாம் கூட கல்லு கடைமறி எல்லாம் 500 தென்னை மரத்தை வெட்டி போட்டவர். அந்த ஈவி ராமசாமி என்று அழைக்கப்படுகின்ற அந்த மனிதருக்கு பெரியார் என்ற பட்டத்தை அந்த மாநாட்டிலே சூட்டினார்கள். தனித்தமிழ் இயக்கம் தந்த மறைமலடிகள் பிறந்த நாளும் இந்த ஜூலை 15 தான். 1876ஆம் ஆண்டு ஜூலை 15 மறைமலடிகளும் பிறந்தார். எனவே இரண்டுவரும் மாபெரும் சேரங்கள். அந்த நாள் தான் இந்த இனிய நாள் ஜூலை 15. இது பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த குமுதம் நிறுவனத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.